ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஆண்ட்ராய்ட் தமிழ் யூடியூப் சேனல். நான் ஜெகதீசன். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, உங்களோட மொபைல்லையே எப்படி ரயில்வே ஸ்டேஷனுக்கு பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் யாரையாவது ட்ராப் பண்ண போகிறீங்களோ இல்லை பிக்கப் பண்ண போகிறீங்களோ, நீங்கள் போயிட்டு க்யூவில் நின்றுட்டு பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுத்து போகணும். இப்போ சிம்பிளாக உங்களோட மொபைல்லையே பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுத்துகிட்டு நீங்கள் போயிட்டு நீங்கள் பாட்டு வந்துக்கலாம். எப்படின்னு சொல்ல போகிறேன். வீடியோவில் போகிறது முன்னாடி நம்ம ஆண்ட்ராய்ட் தமிழ் யூடியூப் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட பக்கத்தில் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் ஃபோனில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு யூடிஎஸ் ஆப் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்களா இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் ஐக்கானில் ஒரு ஆப் வரும். இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். ஓப்பன் பண்ணிங்களா மேலே கார்னரில் லாகின் இருக்கும். இங்கே மொபைல் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு இருக்கும். ஆல்ரெடி என் மொபைல் நம்பர் இருக்கிறதுனால இங்கே காமிக்குது. சப்போஸ் உங்ககிட்ட அக்கௌண்ட் இல்லைன்னா இங்கே ரிஜிஸ்டர் கொடுங்க. ரிஜிஸ்டர் கொடுத்தீங்களா உங்களோட மொபைல் நம்பர், நேம், பாஸ்வேர்டு, ஜெண்டர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணிவிட்டு ஐ அக்செப்ட் த யூடிஎஸ் அந்த செக் பாக்ஸ் செக் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் கொடுத்தீங்களா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி போட்டிங்களா உங்களுக்கு அக்கௌண்ட் கிரியேட் ஆயிரும். அக்கௌண்ட் கிரியேட் ஆன அப்புறம் திரும்ப பேக் வந்துடுங்க. திரும்ப நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு போட்டு லாகின் கொடுங்க. கொஞ்சம் டைம் ஆகும். உங்களோட லொக்கேஷன் ஃபெச் பண்ணுது. அவ்வளோதான், லாகின் ஆச்சு. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டுன்னு இருக்கும். அது கொடுத்தீங்களா புக் அண்ட் ட்ராவல் பேப்பர்லெஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டேஷன் கோடு கேட்கும். இங்கே பாருங்கள், எனக்கு பக்கத்தில் இருக்கிற எல்லா ஸ்டேஷனும் காமிக்குது. சேலம் மார்க்கெட், கற்பூர் அந்த மாதிரி. நான் சேலம் ஸ்டேஷன் செலக்ட் பண்ணிவிட்டு எத்தனை பர்சன் கேட்குது, 2 பேர் செலக்ட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு பேமெண்ட் டைப் வந்து பே யூஸிங் யூபிஐ டெபிட் கார்டு அது கிளிக் பண்ணிவிட்டு புக் டிக்கெட் கொடுக்குறேன். கொடுத்தீங்களா கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ உங்களோட பேமெண்ட் ஆப் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி ஏதோ செலக்ட் பண்ணிடுங்க. நான் எஸ்பிஐ கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு யூபிஐ செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு கியூஆர் வேணுமோ, யூபிஐ வேணுமோ, நெட் பேங்கிங் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் பே பை யூபிஐ ஆப் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போது என்னோட யூபிஐ ஆப்புக்கு இது வந்திருக்கும், அப்ரூவல் வந்திருக்கும். நான் பே கொடுத்தேன்னா அவ்வளோதான். பே பண்ணிட்டேன்னா பே ஆகி பேமெண்ட் சக்ஸஸ் ஆயிரும். நான் பேக் வந்துக்கிறேன். நான் இப்போ பண்ணல, உங்களுக்காக காமிக்கிறதுக்காக வந்தேன். பேக் வந்துட்டா இங்கே உங்கள் டிக்கெட் புக் ஆகி பேமெண்ட் சக்ஸஸ் ஆயிரும். இங்கே போய் ஷோ டிக்கெட் பார்த்தீங்களா, இங்கே உங்களுக்கு அந்த டிக்கெட் காமிக்கும். சப்போஸ் டிடி யாராவது செக் பண்ணப்போ கேட்டால் இங்கே இந்த ஷோ டிக்கெட்லேருந்து காமிச்சிக்கலாம். தென் இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வெளியே இருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் டிக்கெட் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுத்து சென்ட் பண்ணலாம்னு நினச்சிங்களா, அது முடியாது. தென் ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டீங்க, திடீர்னு டிடி வராங்க, நம்ம அப்படியே டிக்கெட் இதில் எடுத்துக்கலாம்னு நினச்சிங்களா, அப்பயும் பண்ண முடியாது. இங்கே ஸ்டேஷனுக்கு வெளியவே இருந்து இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுத்துகிட்டு தென் தான் உள்ளே போக முடியும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.